தேவ யார் போன்ல நம்மளுக்கு நேரம் ஆச்சு. இன்றைக்கி ஒரு 1/4 நேரம் 20 நிமிஷம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம வார்த்தையை கேட்காம போயிடக்கூடாது. இப்போ எடுத்துக்கொண்ட 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. இதில் தான் நம்மளுக்கு செய்தி. வேறு பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது இந்த பகுதியை விட்டுறக்கூடாது. இதில் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை பக்கம் 292. ஒரு அருமையான சத்தியத்தை இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கும் அடுத்த வாரமும் இதை பார்க்கணும். ஏன்னா அது பெரிய செய்தினால் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் உடன் ஊழியரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதின 2வது கடிதத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். 2:7 வாசிங்களேன். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். பவுல் இங்க தீமோத்தேயுக்கு சொல்றாரு, முதலாவது நான் சொல்ற காரியத்தை சிந்தித்துக்கொள், 2வது புரிஞ்சுக்கோ, அதை செய்யி, அதிலே சிந்தனையாயிரு. அப்பொழுது கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்திலும் என்ன தருவார்? புத்தியை தருவாருக்கு, வெற்றின்னு போட்டுக்கலாம். அப்போது எல்லா காரியத்திலும் தேவன் உனக்கு வெற்றியை தருவார். இப்போ நான் சொன்ன மாதிரி வாசிங்க, வெற்றியை தருவார். அந்த மாதிரி வாசிங்க 2:7. நான் பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கை 6 பிரிவுகளாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை எத்தனை பிரிவாக இருக்கு? 6. முதலாவது பக்தி, ஆன்மீகம். 2வது அறிவு. 3வது சரீரம். 4வது குடும்பம். 5வது சமுதாயம். 6வது பொருளாதாரம். இந்த 6லையும் ஒரு மனிதனுக்கு வெற்றி வேணும். ஒவ்வொரு பகுதியிலையும் வெற்றி வேணும். தீமோத்தேயுக்கு பவுலுங்க எழுதுகிறாரு, தீமோத்தேயு நான் சொல்லுகிற அந்த காரியத்தை முதலாவது கேளு, முதல் நிதானமாக கேளு. 2வது அதைவே சிந்தித்துக்கொள், அதையே செய்ய. கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்திலும் என்னத்தை தருவார்? புத்தியை தந்தா வெற்றியை தருவார். பாருங்க, அப்போ வெற்றி வேணும்னா முதல் என்ன வேணும்? புத்தி வேணும். புத்தி எங்கே தான் கொண்டு போய் முடிக்கும்? வெற்றியில் தான் கொண்டு போய் முடிக்கும். வாழ்க்கையில் உயரணும், வாழ்க்கையில் சாதிக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை அலங்கோலமான வாழ்க்கை கூட ஒரு அலங்காரமாக மாறணும்னா நான் சொல்லுகிறதை இவைகளை வாசிங்களா 2:7. சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். ஒரு இடத்துல ஒரு வயதான ஒரு துறவியார் இருந்தார். மிகவும் முதிர்ந்த அனுபவமுள்ள ஒரு துறவியாக இருந்தார். அவருடைய கர்த்தருடைய சமூகத்தில் நல்லா செபிக்கிற மனிதன், யோகின்னு சொல்லலாம், சாமியார், துறவி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா வயது நரைத்து அனுபவமுள்ள ஒரு மனிதன். எப்பொழுதும் தேவ சமூகத்தில் இருப்பார். எந்த கேள்வி கேட்டாலும் சந்தேகம் கேட்டாலும் அவரால் பதில் விடுவிக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். அதே பகுதியில் ஒரு கிறிஸ்தவ இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுக்கு வாழ்க்கையில் உயரணும், வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் சாதிக்கணும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. கவனமாக கேளுங்க. இது நம்ம வேகமாக போக மாட்டேன், கொஞ்சம் டீச்சிங் மாதிரி பேசுவேன். அப்பொழுது அந்த வாலிபன் அந்த துறவியாரை போய் பார்த்தான். துறவியார் பார்த்து கேட்டார், ஐயா, வாழ்க்கையில் நான் முன்னேறணும், சாதிக்கணும், என் வாழ்க்கை நல்லா அமையணும், அதுக்கு ஏதாவது அருள் தாங்க, இல்லை ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள். உடனே அந்த வயதான அந்த ஐயா, தேவனுடைய மனுஷன், அவன் கையில் 6 முத்துக்களை கொடுத்தார். இந்தா 6 முத்தை வச்சுக்கோ, 7வது ஒரு முத்து நான் தருவேன், இந்த 7வது ஒரு முத்து தருவேன். இதை நான் என்னங்கேயா செய்யணும்? இதை அவிச்சு பொறிச்சு ஏதாவது சாப்பிடணுமா? இல்லை, இந்த முத்தை கொண்டு போய் பக்கத்தில் ஒரு அமைதியான ஒரு குளம் இருக்குது, ஒவ்வொரு முத்தா போடு. நீ ஒவ்வொரு முத்தா தண்ணிக்குள்ளே போடும்போது, நல்லா கவனமாக கேளுங்க நான் சொல்கிறத, ஒவ்வொரு முத்தா போடும்போது நீ போட்ட ஒரு அந்த முத்துலேருந்து ஒரு உருவம் வரும். அந்த உருவம் உனக்கு சில ஆலோசனைகளை சொல்லும். இப்படி நீ 6 முத்தை, ஒரு முத்தா போடணும், ஜாக்கிரதை, 6 முத்தை மொத்தம் ஒவ்வொரு முத்தா போடணும். ஒவ்வொரு முத்தா போட்டு 6 உருவங்கள் வரும். இன்னொன்று, நீ எதிர்பார்க்காத உருவங்கள் வரும். நல்லா கவனமாக கேட்டுக்கோ. எதிர்பார்க்காத உருவங்கள் முன்னாடி நிற்கும். 6 முத்தை போட்டு 6 உருவங்கள் கடந்து போயிடும். மிச்சம் எத்தனை முத்து இருக்கு? அந்த ஒரு முத்தை நீ போடக்கூடாது, அதை அவசரப்பட்டு போடாத, அதை வச்சுக்கோ. நீ யூஸ் பண்ண வேண்டிய முத்து எத்தனை முத்து தான்? 6 தான்.
தப்பி தவறி 7வது முத்தை நீ போடக்கூடாது போன்னு சொல்லிட்டார். எனக்கு ஒரே சந்தோஷம், வாழ்க்கையில் உயரணும், சாதிக்கணும், துடிப்போடு இருக்கிற அந்த வாலிபன் பக்கத்தில் ஒரு குளத்துக்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு முதல் முத்தை போடுறான். இப்போ நான் சொல்கிறேன், இந்த 6 முத்து 7 முத்துன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த நம்ம வாசித்த பகுதியில் தான் இருக்குது எல்லாமே. இந்த 7 முத்துமே இதில் தான் இருக்குது. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முத்துக்கும் ஒரு வசனம் சொல்ல போகிறேன். முதலாவது முத்தை அந்த வாலிபன் போடுறான். போட்ட போது வாசிங்க. 1 வாசிங்க, 2 வாசிங்க. எங்க மைக் என்னாச்சு? இன்னொரு மைக் என்னாச்சு? ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படு. இந்த வசனத்தை முதல் முத்தை போறனோடனே அந்த அந்த முத்துல இருந்து ஒரு உருவம் வருது. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, காலம் சென்று மரித்து போன அவனுடைய தகப்பனார் வந்து நிற்கிறார். உனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா வந்து நிற்கிறாரு, நம்மளை எப்படி பாசமா அன்பா வளர்த்தாரு, அப்பா வந்து நிற்கிறாரு. அப்பா அப்பான்னு கூப்பிட்டா, மகனேன்னு கூப்பிட்டாரு. அப்பான்னு கூப்பிட்டதுல ஒரு பாசம், மகனேன்னு கூப்பிட்டதுல ஒரு பாசம் இருந்துச்சு. அப்பா இந்த மாதிரி ஒரு துறவியார்கிட்ட போனேன்ப்பா, முத்து கொடுத்தாருப்பா, சொன்னாருப்பா எதிர்பார்க்காத உருவங்கள் வரும்னு, நீங்கள் வந்து நிற்கிறீங்கப்பா, ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்கப்பா எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா. உடனே அப்பா சொன்னார், மகனே நான் உன் கூட இருக்கும்போது நான் உன்னை பராமரித்து கொண்டேன், உனக்கு உணவு கொடுத்தேன், உனக்கு உணவு கொடுத்தேன், எல்லா விதத்தில் உன்னை நான் பார்த்து கொண்டேன், உனக்காக நீ நான் பூமியில் வாழ்ந்தேன். ஆனால் நான் இப்போ உன்னை விட்டு கடந்து போயிட்டேன், அதை பற்றி நீ கவலைப்படாத, உனக்கு பரலோக அப்பா இருக்கிற. அல்லேலூயா. நான் போயிட்டேன், நீ ஒரு நாள் கவலைப்பட்டுட்டு அதையே நினச்சிக்கிட்டு உட்காந்து அதையே நினச்சி வாழ்க்கையை வீணடிச்சிடாத. உனக்கு எல்லாத்துக்கும் ஒரு அப்பா இருக்கிறாருப்பா, பரலோக அப்பா. அந்த அப்பாட்ட நம்பு, அந்த அப்பாவுடைய அன்புல நீ என்ன பண்ணு, பலப்படு. உடனே அவன் கேட்குறியா, நான் என்னப்பா செய்யணும்? நீ ஒன்றும் செய்ய வேணாம்பா, நீ ஒன்றுமே பண்ண வேணாம். நீ என்னதம்மா செய்யணும்? அவர் இடத்துல அன்பு மட்டும் கூறு. என்ன கூறு? அன்பு மட்டும் கூறுப்பா. லவ் த ஃபாதர். நீ அன்பு தான் செலுத்தணும் அவர்கிட்ட, உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நீ அன்பு கூறு. நான் என்னப்பா இந்த பூமியில் நான் உன்னை பெற்று வளர்த்தப்ப நான் உன்ட்ட என்ன எதிர்பார்த்தேன்? உன்னை படிக்க வச்சேன், உன்னை பராமரித்தேன், உனக்கு உணவு கொடுத்தேன், உனக்கு உணவு கொடுத்தேன், எல்லா விதத்தில் உனக்கு நான் சகாயம் செஞ்சேன். நான் உணவு கொடுக்கல உன்ட்ட எதிர்பார்த்தேன்னா, நான் உணவு கொடுக்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல உன்ட்ட நான் எதிர்பார்த்தேன்னா, நான் ரத்தத்தை சிந்தி வேர்வையாக சிந்தி அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து உனக்கு எல்லா விதத்தில் உன்னை கையை பிடிச்சி நடத்தி நான் உன்ட்ட இப்போ என்னப்பா எதிர்பார்த்தேன்? நீ என்கிட்ட அன்பாக இருக்கணும் தானப்பா எதிர்பார்த்தேன். நான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பகலெல்லாம் வந்து உச்சி வேலை பார்த்து வெறுத்து அப்படியே பலவீனத்தோடு வர்றப்ப நீ சின்ன பிள்ளையில ஓடி அந்த அப்பான்னு கட்டி பிடிப்பிலப்பா. எனக்கு அந்த கட்டி பிடிக்கல, எனக்கு எல்லாம் போயிரும்பா, என் மகனை பிள்ளையை பார்த்துட்டேன்னு அந்த அன்பு தாப்பா. அதைத்தாப்பா ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, அதைத்தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற. வேற என்ன? அவர் என்னப்பா, அவர் என்ன நினச்சிக்கிட்டியா? கல்லும் மண்ணும் ஏதோ ஒரு பொம்மை நினச்சிக்கிட்டியா? அவர் அன்புக்காக ஏங்குறவருப்பா. அதனால தான் அந்த பூமிக்கு மனுஷனை தேடி வந்து ஒவ்வொரு தெருவாக சுற்றிக்கிட்டு இருந்தாருப்பா. ஒவ்வொரு பகுதியாக சுற்றி மனுஷனை தேடி போய் அன்புக்காக ஏங்குற தெய்வம்பா. அவர் உன்ட்ட அதைத்தாப்பா எதிர்பார்க்குறாரு. எப்படி நீ என்னை நேசிக்கணும், என் பிள்ளை என்னை நேசிக்கணும், அப்பாவை நேசிக்கணும் நான் எதிர்பார்க்குறனோ அதைத்தாப்பா அவரை எதிர்பார்க்குறாரு. மனுஷன் என்னை நேசிக்க மாட்டானா? என் பிள்ளை என்னை நேசிக்காதா? காலைல எந்திரிச்சு என்னை நோக்கி ஜெபம் பண்ண மாட்டானா? சாயங்காலம் என்னை நைட்டு ஜெபம் பண்ண மாட்டானா? என்னை அப்பான்னு கூப்பிட மாட்டானான்னு ஒரு தெய்வம் உனக்காக ஏகிக்கிட்டு இருக்கப்பா. அல்லேலூயா. நீ நினைக்கிறியா அவர் பெரிய மற்ற தெய்வத்து போல ஒரு தெய்வம் நினைக்கிறியா? தெய்வம் கிடையாதுப்பா. அதனால தான் சொல்லியிருக்க, அப்பா பிதாவை என்கிற கூப்பிடுகிற என்ன ஆவியை தந்திருக்கிறாரு? புத்திர சுயாரே தாவே. மற்ற தெய்வங்கள்லாம் மனுஷனை பக்கத்தில் வரவிடாதுப்பா. ஆனால் இவர் ஒருத்தர் தான் நம்மளை வாரி அணைச்சிக்கிட்டு மகனே மகளேன்னு சொல்கிறாரு. நீ அப்பான்னு சொன்னால் அவருக்கு சந்தோஷம். நீ கர்த்தரு, தேவாதி தேவனு, நீ பரிசுத்தரு, இதெல்லாம் ரெண்டாவதுப்பா. நீ முதல்ல என்னான்னு கூப்பிடணும், அவரை அப்பான்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப சந்தோஷம்பா. உங்கள்கிட்ட அதைத்தாப்பா எதிர்பார்க்குறாரு, அன்பை தான் எதிர்பார்க்குறாரு, வேற ஒன்றும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. நீ அன்பா இருந்தேன்னா ஈஸியாக அவரை மற்ற எல்லாத்தையும் நீ செஞ்சிருவப்பா. முதலாவது அன்புப்பா.
இந்த அன்பு தாப்பா அவர் இன்னைக்கும் மனுஷனை தேடிக்கிட்டு இருக்கிறார். நீ அதை விட்டுப்புட்டு 1000 பொழுதுபோக்குக்கு 1000 இது போகிற 1000 செய்கிற அவர் உன் பிள்ளை பாருங்க அதைத்தான் போட்டு நீ முதலாவது செய்ய வேண்டியது என்னது? அன்பு. அவரிடத்துல அன்பு கூறணும். நீ அன்பு கூறுப்பா. ரெண்டாவது நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லவா? ரெண்டாவது நீ என்னமா செய்யணும்? அவர் சொல்கிறதெல்லாம் நீ என்ன பண்ணணும்? கேட்கணும். எனக்கு அதான பாசம் இருந்துச்சு. என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்டால் எனக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்கிறத நான் என்னமான்னு சொல்லி நீ ஒரு பக்கம் செஞ்சுக்கிதான் எனக்கு பிடிக்குமா மகனை? அதை தாப்பா அவரே எதிர்பார்க்குறார் பரலோகப்பா. அவர் சொல்கிறத கேட்கணும். என்ன செய்யணும்? வேதத்தை எழுதி கொடுத்துருக்காருப்பா. என் பிள்ளை இப்படி இப்படி இருக்கு. நான் சொன்னேன் உத்தமமாய் நடக்கிறவர்கள் எப்படி இருப்பாருங்களா? கர்த்தர் துணை பத்திரமா இருப்பாருப்பா. அதைத்தாப்பா அவர் எதிர்பார்க்கிறாரு. உங்கள்கிட்ட 2 எதிர்பார்க்கிறாருப்பா. முதலாவது என்னது? லவ் த ஃபாதர். இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்கள்கிட்ட அதைத்தாப்பா எதிர்பார்க்கிறார். நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தேன்? நீ எனக்கு சொத்து எனக்கு உங்கள்கிட்ட நான் அன்பை எதிர்பார்த்த போல அப்பா அதை அன்பை எதிர்பார்க்குறேன். அந்த அன்புல நீ நாளுக்கு நாள் வர நீ என்ன ஆயிடுவ? கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன பட்டுருவ? பலப்படுவ. கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படி பலப்படணும்? அவரிடத்துல நீ என்ன பண்ணணும்? முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ அன்புல பலப்படணும். ஆகவே உன் வாழ்க்கையை அன்பில கட்டு. அன்பு என்ன அஸ்திபாரத்து மேல உன் வாழ்க்கையை அம. நீ அன்பா இருந்தனா எல்லா இடத்துலையும் அன்பாரு. அவர் எப்படி உங்கள்கிட்ட அன்பு காட்டினாரோ அந்த அன்பை மற்றவர்களுக்கு காட்டு. நான் சொல்லவா? நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷன் நிறைவேற்ற முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாதா? 10 கட்டளை நிறைவேற்ற முடியுமா? முடியாதா? முடியும். ரோமர் 13:8 வாசிங்க. ரோமர் 13 இந்த பகுதியை அப்படியே வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம பிரசங்கம். ரோமர் 13:8 வாசிங்க. ரோமர் 13:8 வாசிங்க. அப்போஸ்தலருக்கு அடுத்து இருக்கும். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கண்ணை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுகிறானா? நிறைவேற்றுகிறான். அல்லேலூயா. நீ 10 கட்டளையை கடைபிடிக்கணும். ஒண்ணுமே பண்ண தேவையில்ல மகனே. நீ மற்றவங்கத்துல அன்பு கூறிட்டா நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிடுவ? கடைபிடிச்சு நிறைவேற்றிடுவ. அதத்தான் சொன்னாரு. அவர் மேல நீ அன்பாரு. இந்த உலகத்துல எல்லாத்திட்டையும் அன்பாயிரு. கண் கண்ட சகோதரத்தை அன்பு கூறாதவன் காணாத தேவட்டில் எப்படி? நீ நல்லா ஜெபம் பண்ணுவ, நல்லா வேத வாசிப்ப. அன்பு இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே இல்லையே. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு சினம் கொள்ளாது, அன்பு அயோக்கியமானது செய்யாது. எல்லாத்தையும் தாங்குங்க. அன்பாயிரு. அன்பு இல்லாத இடத்துல தான் என்ன இருக்கும்? வம்பு இருக்கும். அன்பு இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? வம்பு. அன்பு குறைஞ்சுன்னா வம்பு என்ன பண்ணிடும்? பெருகிறோம். இன்னைக்கு ஹைகோர்ட்ல கணவன் மனைவி டைவர்ஸ்க்கு நிறைய அப்ளை பண்ணிருக்காங்க. ஏன் அப்ளை பண்ணிருக்காங்க? அங்க என்ன குறைஞ்சு போச்சு? அன்பு குறைஞ்சு போய் வம்பு என்ன பண்ணிருச்சு? பெருகிருச்சு. அன்பு பெருகுச்சுன்னா வம்பே இல்லாம வந்து எல்லாம் போயிடும். காலையில் நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாரு. நான் தினம் ஒரு தியானம் போகிற மாதிரி அவர் ஒன்று போட்டு விட்டுருந்தாரு. இணக்கம் இருக்கிற இடத்துல அன்பு தலைக்குன்னு போட்டிருந்தாரு. எப்படி? இணக்கம் இருக்கிற இடத்துல அன்பு தலை. நான் சொன்னேன் இதை எப்படி போடக்கூடாதுங்க, மாற்றி போடுங்க. நீங்கள் தப்பாக போட்டுட்டீங்க இந்த வார்த்தையை. அன்பு பெருகிற இடத்துல இணக்கம் தலைக்கும். பரவாயில்ல, இது நல்லா இருக்கே, அப்படியே மாற்றி போடுங்க. அன்பு பெருகுனா இணக்கம் என்ன பண்ணிடும்? தலைக்கும். ஒரு பெரிய பெட்டிலங்க அங்கிட்ட ஒரு கணவன் மனைவி படுத்து, இங்கிட்ட ஒரு மனைவி படுத்துருக்கு. நடுவில் 10 பேர் படுக்கலாம். அன்பு இல்லாட்டி என்ன என்ன ஏன் இடத்துல நீ படுத்துருக்க, தள்ளிப்பட என்ன படத்துல. ஆனால் அன்பு இருந்துச்சுன்னா சிங்கிள் பெட்டில் படுத்தா கூட அன்பாக இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு சகோதரி மிந்தானத்து, நான் எங்கள் ஒய்ஃப் எல்லாம் உட்காந்துருந்தேன். அவர் பாஸ்டர் ஒய்ஃபு. அப்புறம் பாஸ்டர் நேற்று உங்கள் கூட வந்து சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம் பாஸ்டர் சாப்பிட்டாரு, உங்கள் சாப்பாடு நல்லா இல்லை, குழம்பு நல்லா இல்லைன்னு இருந்தார் அப்படின்னு சொன்னேன். என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போன்னு. அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி தான் சொல்லுவார் பாஸ்டர், அப்படி தான் கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. நல்லாலேன்னு சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறாங்க? அப்படி தான் சொல்லுவார் பாஸ்டர்.
ஊடால இருக்கிற ஆளு இப்படி சொல்றாரு, உங்களுக்கு கோவம் இல்லையா? தூண்டி விட்டாங்க. நான் சொன்னேன், அவங்களே பேசாம இருக்காங்களப்பா, நீங்க எப்ப தூண்டிக்கிறீங்க? அப்படித்தான் அவர் அப்படித்தான் இருப்பாரு அப்படின்ட்டேன். யார்கிட்டயாச்சும் போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு, சிஸ்டர் உங்கள் குழம்பு சூப்பர்னா ஒய்ஃபுக்கு அப்படியே வரும் பாருங்க கோவம். என்னைக்காச்சும் என் குழம்பு நீ நல்லா இருக்குன்றிருக்கா, என்னைக்காச்சும் அப்படின்றே டெய்லி உன் வீட்டில் சாப்பிட்றேம்மா, டெய்லியாக சொல்ல முடியும். என்னைக்காச்சும் ஒருத்தவங்க அங்கே நல்லா இருக்குன்னு பாருங்க. அந்த பாஸ்டம்மா சொன்னாங்க, அவர் அப்படித்தான் சொல்லுவார். நான் சொல்கிறேன், அன்பு இருந்தால் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகும். முத்துன்னு ஒரு சிஸ்டரு கணவன்கிட்ட சண்டை போட்டு அம்மா வீட்டில் வந்து இருந்தாங்க. ஒரு சாட்சி இருந்தப்ப நல்ல ஜெபம், திறப்பில் வாசல் நின்று ஜெபிக்கிற ஜெபத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க. சபையில் 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபம். அவங்க போய் உட்காந்து அந்நிய பஸ் பேசிக்கிட்டே இருந்தாங்க. கணவர் மனம் திரும்பி வந்துட்டார். வந்து பாஸ்டர் போனார். பாஸ்டர், என் ஒய்ஃபை ஏதோ சத்தம் போட்டுட்டேன் பாஸ்டர், அவளை கூப்பிட்டு போகலாம்னு இருக்கேன். பாஸ்டர் சொன்னார், போ முத்து இப்போ தான் எப்படி இருக்கா, ஜெப ஆவியில் இருக்கா, இப்போ போய் கூப்பிட்டு என்ன பண்ணிடுவா, வந்துடுவா, ஜெப ஆவியில் இருக்கா அப்படின்னு. நானே போய் இந்த மாதிரி கணவர் வந்திருக்காரு, இந்த அம்மா முக்காடை போட்டு போச்சு இப்படி, ஏம்மா நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்ட்டுச்சுல. அரண்டு பாஸ்டர் அத்து என்னதாவது இட்டி விழுந்துருச்சான்னு. உனக்கெல்லாம் ரோசம் இல்லை, உனக்கெல்லாம் அது இல்லை, எது இல்லை, போஞ்சனை வீட்டை விட்டுணும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஜெபாவில எங்க வந்துருச்சு, வேற ஆவி வந்துருச்சு இந்த அம்மாக்குள்ள. பாஸ்டர் பார்த்தாரு, ஏம்மா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணியம்மா, ஜெபாவில எங்கம்மா? அப்பா சொன்னார் மகன்கிட்ட, மகனே இதுதான்டா அன்பு தான்டா முக்கியம். அன்பாரு, சமுதாயத்தில் அன்பாரு, உறவுகள் மேலே அன்பாரு, எல்லாவத்திட்டையும் அன்பாரு. நீ அன்பை காட்டிட்டா நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ற, நிறைவேற்றுற. இயேசு பாருங்க கடைசி வரைக்கும் எப்படி தாங்க இருந்தாரு, அன்பா தான் இருந்தாரு. சிலுவையில் அடிக்கையில என்ன பண்ணாரு, ஒருத்தன் காட்டி கொடுக்க வரையா 3 வருஷம் கூட இருந்துட்டு காட்டி கொடுக்க வர்றப்ப என்னங்க சொன்னாரு, சண்டாளனே அப்படின்னா சொன்ன, நாசமா போறவனே அப்படியா சொன்னாரு. உங்க பைபிள் அப்படி எழுதியிருக்கா? துரோகம் பண்ணவனை வந்து எப்படிங்க சொல்றாரு, சிநேகிதனே முத்தத்தினால என்ன நீ என்ன உடஞ்சிட்டாங்க, சுக்குநூறாக உடஞ்சிட்டான் யூதாஸ். அதில் தெரியுமா உங்களுக்கு, இவர் மட்டும் நாசமா போறவனே, கொள்ளையில போறவனே, என்னை காட்டி கொடுக்கல வந்தேன்னு கேட்டிருந்தா யூதாஸ் திருந்திருக்க மாட்டான். எது அவனை உடைச்சிச்சுங்க, அன்பு. ஏசு எப்படி கேட்டிருப்பார் பாத்தீங்களா, சிநேகிதனே முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்க வந்த, ஒட்டஞ்சிட்டான். அப்பதான் போய் தூக்குல தொங்குறான் யூதாஸ். அடிக்கிறான் ஆணில ஒருத்தன், வெறியெல்லாம் வச்சு சுத்தியில் எடுத்து அடிக்கிறப்ப அவன் குடும்பத்தை சவிக்கணுமா இல்லையா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். அவனு உடஞ்சிட்டான். ஆணி அடிச்சவன் என்ன பண்ணிட்டான், இதுவரைக்கும் நாங்கள் அடிச்சவங்க பூரா எங்களை சபிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நீ என்ன வித்தியாசமா சொல்ற, மன்னின்ற அப்படின்னு உடஞ்சிட்டாங்க. அடுத்து லாங்கமோஸ், ஒரு போர் வீரன் ஈட்டியை தூக்கிட்டு குத்த ஓடியாரான். ஓங்கி ஒரு குத்து குத்தினா விழாவில் தண்ணீர் ரத்தமும் அவன் மேலே பாயுது. இங்கே என்னதான் நடந்துச்சு, லாங்கமோஸுக்கு ஒரு கண் வியாதி இருந்துச்சுங்க. அந்த தண்ணி ரத்தம் போய் இந்த வியாதியை நீக்குச்சு. அப்படியே முழங்கால் போட்டேன் லாங்கமோஸ், அழுதியாம் உருண்டு பிறண்டு, ஆண்டவரே உன்னை குத்துன எனக்கு நீ சுகத்தை கொடுத்துட்டியா ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், மகனே எல்லாத்திலையும் என்னை விட்டு எடுத்துட்டாங்க மகனே, என்கிட்ட இருக்கிறது தண்ணி ரத்தம் தாண்டா இருந்துச்சு, அதான் தான் உனக்கு கொடுத்தேன், எடுத்துக்கடா. எப்படி ஒரு ஆப்பிள் மரத்தை கல் விட்டு எரிஞ்சா ஆப்பிள் அந்த சுவையை தாங்க தரும், கல் விட்டு எரிஞ்சிட்டா நான் இவனுக்கு கசப்பை கொடுப்பேன்னு ஆப்பிள் தன்னுடைய நிறத்தை மாத்தாது. எப்படி ஒரு சந்தன மரத்தை தேய்ச்சி தேய்ச்சி அதுக்கு வலி வேதனை வந்தாலும் அது வாசனை தான் கொடுக்கும். இயேசு கிறிஸ்து அதனால தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு இருக்கிறேன் சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனு எதுல நடக்கிறானா, இருளே நடக்கிறான். அல்லேலூயா. தகப்பன் சொன்னார், மகனே இதை தாண்டா ஆண்டவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ள நீ பலப்படணும், அவங்ககிட்ட என்ன வேணும், நீ ஜெபம் பண்ணு, வேதவாசி, நீ அபிஷேகம், அதெல்லாம் அடுத்த கட்டம்டா. முதல்ல நீ எதுல பலப்படணும், அன்புல பலப்படணும். அன்பை காட்டு. சமுதாயத்தில் நீ வேலை செய்கிற இடத்துல, போக்கில் வரத்தில், பயணத்தில், எல்லாத்துலையும் நீ இயேசு கிறிஸ்துவ அந்த அன்பை காட்டிக்கிட்டே. இப்படி நீ செய்தால்
அந்த தகப்பன் எப்பொழுதும் உன்னோட இருப்பார். ரெண்டாவது, அவருடைய வார்த்தைக்கு நீ கவனமாக என்ன பண்ணணும்? செவி கொடு. கடந்து போயிட்டார். நான் இன்னும் 2 முத்து தான் சொல்லுவேன். 7 முத்துக்கெல்லாம் 12 மணி 1 மணி ஆயிரும். எத்தனை பேர் இருந்து நாங்கள் கேட்குறோம் பாஸ்னா இருங்க, நீங்கள் இருப்பீங்க, மற்றவங்களாம் 3 முத்தம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், ஏன்னா 10:30 முடிச்சிடும். அப்பா சொல்லிட்டு போனார், மகனே இதையே செய்யடா. அவர் உன்ட்ட அதை தான்டா கேட்குறாரு, அன்பை தான்டா கேட்குறாரு. நீ தேவனிடத்தில் அன்பாக இருந்தால் நீ மற்றவன்ட்ட எப்படி ஆயிடுவ? என்னங்க, அன்பா ஆயிடுவாடா. ரெண்டாவது, அவர் சொல்கிறத கேளு. உன் இஷ்டத்துக்கு உன் சிந்தனை உன் மூளை யோசனை நீ செய்யாத. அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேளு. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி. யார் சொன்னா? மரியாள் சொன்னாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. உடனே டைரி எடுத்து எழுதி கொண்டேன். அப்பா சொன்ன 2 ஆலோசனைகள். முதலாவது, முழு ஆத்துமாவோடும் முழு இதயத்தோடும் அன்பு கூறணும். ரெண்டாவது, அவர் சொல்கிற எழுதிக்கிட்டேன். இப்போ 2வது முத்தை போட்டேன். அதுலேருந்து ஒரு உருவம் வந்தது. வாசிங்க. 2வதுல 2 வாசிங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நான் 2 முத்துக்கு தான் நான் விளக்கம் சொல்லுவேன். அடுத்து 3வது முத்து 4வது முத்துலாம் என்ன உருவம்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இந்த 2வது முத்தெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. 3வது முத்து 4வது முத்து ஈஸியாக சொல்லுவீங்க என்ன உருவம்னு. 2வது முத்தை போட்டும்போது அவனுடைய ஆசிரியர் வந்தார், டீச்சர். ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. நம்ம டீச்சர் வந்துட்டாங்களே. சொல்லுங்கள் டீச்சர், நீங்கள் ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறணும், எனக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்கள். உடனே டீச்சர் சொன்னாங்க, தம்பி 2 ஆலோசனை உனக்கு நான் சொல்வேன், 2 அட்வைஸ். முதலாவது, நீ கற்றுக்கொள்ளணும். முதலாவது என்ன பண்ணணும்? உன் வாழ்க்கை முழுவதும் நீ கற்றுக்கொள்ளுப்பா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் அப்படி படிச்சுட்டேன், நீ இப்படி படிச்சுட்டேன், நான் அதை சாச்சிட்டேன், இந்த டிகிரி வாங்கிட்டேன், அந்த பட்டம் வாங்கிட்டேன், அப்படி மட்டும் நினைக்காத. வாழ்க்கை முழுவதும் நீ என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் முன்னடத்தில் இருக்கணும். சின்னவங்கள பெரியவங்கள வசதி இல்லாதவங்கள வசதி இல்லாத எப்படிப்பட்ட ஒரு அற்பமானவன் சொன்னா கூட நீ என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். நவாபு ஷெரீப், நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன், நவாபு ஷெரீப் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த யுத்தத்தை எல்லா படைகளையும் கூட்டு போய் அந்த கோட்டையை பிடிக்க போய் அவங்க அடிச்சு படைகளும் எல்லாத்தையும் அடிச்சு துவச்சு ரதத்தெல்லாம் இடிச்சோன்னே நவாபு ஷெரீப் கால்நடையாக ஓடி இருக்காரு. அந்த வனாந்தரத்தில் ஓடி ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கிறாரு. இவருக்கு பசி. உட்காந்தவொடனே அந்த பாட்டிகிட்ட கேட்டிருக்காரு. பாட்டி பார்த்துருக்காது, சரியாக கண்ணு தெரியாமல், யாரா பேராண்டி யாரா வந்திருக்கீங்க, பாட்டி பசிக்குது அப்படின்னு கேட்டா. கேட்டவர் யாருங்க? உங்கள்கிட்ட தான் கேட்கணும். கேட்டவர் யாரு? ராஜா, ஒரு தேசத்து ராஜா. இந்த பாட்டிக்கு தெரியாது ராஜான்னு, யாரோ ஒரு வழிபோக்க நினச்சிக்கிருச்சு. உடனே டக்குன்னு இருறா பேராண்டி, அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி டக்குன்னு சுட 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 குழம்பு ஊற்றினோடனே அப்படியே பசியில் போய் நடுவில் வச்சுட்டார். வச்சவனே கையை அப்படியே பொசிக்கிருச்சு. சொன்னா பாட்டி சொல்லிச்சு, ஏட்டா பேராண்டி, சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேல, ஒன்று ஆற வச்சு சாப்பிடு, இல்லாட்டி எப்படி சாப்பிடணும்? கீழே இருந்து போடா மேலே. எடுத்தோடனே நடுவில் கை வச்சா சுட தானே செய்யும். கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டு போனால் நடுவில் என்ன பண்ணிடும்? ஆறி போயிரும்டா அப்படின்னு சொன்னோடனே நவாபு ஷெரீப்புக்கு அப்போ தான் வந்துச்சு, ஆகா ஒரு பாட்டியம்மா. அப்போ தான் நினச்சா, நம்ம எடுத்தவொடனே போய் கோட்டையை போய் அடித்ததெல்லாம் தப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக போய் அடிச்சிருந்தா கோட்டையை பிடிச்சிருக்கான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு பாட்டியம்மாட்ட சொன்னார், பாட்டியம்மா எங்களுக்கு யுத்த கலையை கற்றுக் கொடுத்தவங்களே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி போய் அதே மாதிரி ஜெயிச்சார் நவாபு ஷெரீப். அவர் எழுதுகிறாரு தன்னுடைய இதில், ஒரு அற்பமான ஒரு பாட்டி, இந்த பாட்டியம்மா மூலமாக நான் யுத்த கலையை கற்றுக்கொண்டேன்றார். ஆகவே முதலாவது கற்றுக்கொள்ளணும். வாழ்க்கை முழுவதும் என்ன கொள்ளணும்? ரெண்டாவது, கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். நீ கற்றுக்கொண்டதை இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வரங்கள் தங்களுடைய தாளந்துகளை எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? நம்ம கல்லறையில் போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. சாகிற போது அவங்க கல்லறைக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க? அடக்கம் பண்ணிடுவாங்க. இப்போ என்கிட்ட நிறைய காசு பணம் இருக்கு வைங்களேன், நான் செத்தும் போது என் கல்லறையில் போட்டால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? இருக்கும்போது மற்றவர்களுக்கு செய்யாததை செத்ததுக்கு அப்புறம், நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வயசான பாட்டி அம்மா இருக்கும், சாகிற அது இருக்க போது இது எதுவுமே பண்ண மாட்டாங்க. செத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? வெடியை போட்டு அதை போட்டு ரோடெல்லாம் அலப்பறை பண்ணி வண்டியெல்லாம் விட்டாம எங்கள் பாட்டி செத்த போல ஒரு வாய் கஞ்சி ஊற்றலைடா அவங்க பாட்டிக்கு. புரியுதா உங்களுக்கு? இருக்கிற தாளந்துங்கள் வர்றங்கள் எல்லாத்தையும் குழிக்குள்ள போட்டு புதைச்சிடக்கூடாது. பாருங்களேன், என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது.
நான் உங்களுக்கு ஒரு 10 ரூபா தரேன், நீங்கள் எனக்கு 10 ரூபா தரீங்க. அதனால என்ன பிரயோஜனம்? உங்ககிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, என்கிட்ட நல்ல ஐடியா, எத்தனை ஐடியா ஆயிரும்? இதுதாங்க, அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு ஜூனியர் இருந்தால் ஒரு ஜூனியருக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். இப்போ இதை செய்யடா, இதை செய்யடா, அதை செய்யடா, இதை செய்யடா, இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும். அப்படி செஞ்சுட்டா நீ மரித்தால் உன் பேர் சொல்லப்படும் ஒரு நாள். அல்லேலூயா. அதான் கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியருக்கு ஒரு தன்மை, ஒரு ஆசிரியருக்கு 2 விதத்தில் தன்மை, நல்ல தன்மை இருக்கும். ஒன்று, கற்றுக்கொள்வார்கள், கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பார்கள். ஆகவே தான் சொன்னார் அந்த டீச்சர், சொன்னாங்க, தம்பி உன்னை 2 ஆளை சொன்னேன், ஒன்று கற்றுக்கொள், 2வது கற்றுக்கொடு. இதுதான் என்ன எழுதிக்கிட்டியா? சரிங்க டீச்சர்னு. அடுத்து எத்தனாவது முத்து? 3வது முத்து. 3வது முத்தை பார்த்தேன். அவன் எதிர்பார்க்காத ஒரு உருவம் வந்துச்சு. வாசிங்க, 3 நாளை வாசிங்க. மைக்கில் வாசிங்கப்பா, நல்லா வாசிங்கப்பா. நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு நுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். சரி, 3வது முத்தை போட்டால் என்ன உருவம் வரும்? இந்த 2 வசனத்தில் யாரை நீங்கள் மைண்டில் நினச்சிருப்பீங்க? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். வசனத்தை பாருங்க, அது யாருங்க? வசனத்தை பார்த்து சொல்லுங்கள், யார் வருவா? தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும், நீயும் கிறிஸ்து இயேசுக்குள் நல்ல போர்ச்சேவனாக இரு, தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும், யார் வருவா? சொல்லுங்க. சொன்னா இன்னைக்கு வெயில் அடிக்காம கர்த்தர்ட்ட நான் ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்னங்க 2 வசனத்துல யார் வருவா? என்ன துறை இங்க போட்டிருக்கு அதை சொல்லுங்க. போர்ச்சவனா யாருங்க? தண்டில் சேவகம் பண்ணிக்கிறனா யாரு? அப்பாவா? ஏங்க ராணுவம் சொல்ல தெரியாதா? ராணுவ வீரன் தானே சொல்லியிருக்கு. தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும், அதை தானே போட்டிருக்கு. அதுதானங்க போட்டிருக்கு. நல்ல இயேசு கிறிஸ்து நல்ல போர் சேவகனா யாருங்க? நம்ம தெரியல. போர் சேவகனா ஈட்டியை பிடிச்சி கையில பிடிச்சி யாரு நிப்பா? தளபதி. 3வது ஒரு முத்த போடையில ஒரு மிடுக்கான ஒரு ராணுவ சோல்ஜர் வந்து நின்னா. பயங்கர மிடுக்கான உருவம், கையில துப்பாக்கி. அவன் பார்த்த பயந்துட்டான், கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அப்ப சொன்னேன், யுவர் சோல்ஜர் ப்ளீஸ் அட்வைஸ். உடனே சோல்ஜர், தம்பி நான் உனக்கு 2 அட்வைஸ் சொல்லுவேன், கவனமா கேட்டுக்கோ. வாழ்க்கையில நீ முன்னேறணும், நீ சாதிக்கணும், உனக்கு விரோதமா யார் என்ன வந்தாலும் நீ வாழ்க்கையில 2 காரியம். முதலாவது நான் என்ன ஆலோசனை உனக்கு சொன்னா, எந்த பிரச்சனைக்கும் உன் முகம் எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. எந்த பிரச்சனைக்கு நீ எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். அதான் தாக்கு பிடிக்கிற தன்மை. அதனால தான் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல எதையும் தாங்கும். சிரிக்கிறார் பிரதர். எந்த பிரச்சனைக்கு நீ எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, எந்த பிரச்சனைக்கு நீ எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். தாக்கு பிடிக்கிற தன்மை, எதையும் தாங்கும் இருதயம். அங்க போய் பாருங்க, எல்லையில நீங்க போய் பாருங்களேன், ராணுவ வீரனை போய் பாருங்க. 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 7 நாள் மழை பெஞ்சாலும் அந்த மழையில நினைஞ்சுக்கிட்டு துப்பாக்கி கையில பிடிச்சி தனக்கு கொடுத்த போஸ்டிங்ல நிற்பான். ஐயோ மழை பெய்யுதுன்னு போய் போக மாட்டான். அவன் போயிட்டா என்ன வந்துடும்? உள்ள எதிரி உள்ள நுழைஞ்சிருவான். அவன் கொடுத்த அவன் வேலை காலியாயிரும். என்ன மழை பெஞ்சாலும் நினைஞ்சுக்கிட்டு துப்பாக்கியை பிடிச்சி நிக்கணும். எந்த பிரச்சனைக்கு நீ எப்படி இருக்கணும்? தாக்கு பிடிக்கிற தன்மை. உறுதியாக்கப்பட்டவர்கள் நிற்பாங்க. நான் சொல்றேன், வாழ்க்கை நீங்க என்ன நினைச்சீங்க? அப்படியே சந்தோஷம் இன்பம் மட்டும்தான் வரும்? எல்லாம் வரும். தாக்கு பிடிக்கிற என்ன இருக்கணும்? தன்மை இருக்கணும். மழை போனக்கு அப்புறம் என்ன வரும்? வெயில் வரும். அவன் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸுக்கும் வெயில் சுள்ளுன்னு அடிக்கும், வேர்த்து கொட்டும், சுடும். ஆனாலும் என்ன நிக்கணும்? கொடுத்த போஸ்டிங்ல இடத்த நகலக்கூடாது. நீ எப்படி மிட்டுக்கா நிக்கணும். துப்பாக்கி வயல வச்சு குளிர் அடிக்கும்,
நில்லு போ. ராணுவ வீரர் சொல்றான், தாக்கு பிடிக்கணும், குளிர் அடிச்சு பனி கொட்டும், நிப்போம். திடீர்னு துப்பாக்கி சத்தம், மரண ஓலங்கள், அக்கினி எரியும். அருமையானவர்களே, பக்கத்தில் நிக்கல, பக்கத்தில் ஒருத்தர் மேல நெஞ்சில் அடிக்கும் துப்பாக்கி. எதிரி எங்கிட்ட சேர்ந்து அடிப்பான். ஒளிஞ்சிருந்து பாகிஸ்தானுக்காரன சீனாக்காரன் அடிப்பான். அப்படி ஒத்துன்னு விடுவான். தாக்கு பிடிச்சி என்ன பண்ணணும்? பக்கத்தில் நிக்கணும். ஐயோ அப்படின்னா ஓ மேல அடுத்த என்ன வந்துடும்? புரியுதா? சொல்றியா? புரியுதா உங்களுக்கு? அவன் கத்துனால் நீ எப்படி நிக்கணும்? ஸ்டெட்டியா நிக்கணும், அசரக்கூடாது. எல்லாம் வரும், சுத்தி 10 பேர்த்த சுட்டுக்கிட்டு இருப்பான் யுத்தத்துல. நீ எப்படி இருக்கணும்? ஐயோ என்னப்பா என்னப்பா அப்படின்னா உடனே அடுத்த டம்முன்னு உனக்கு போட்டுருவான். உறுதியா நிக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, போ நீ நல்ல பொருள் என்ன அனுபவி, தீங்கு அனுபவி. பாருங்க, ராணுவ வீரர் சொன்னான், எந்த சலசலப்புக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. இந்த சலசலப்புக்கும் பயப்படாத. அதனால தான் கர்த்தர் சொல்றார், இதயமே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய்? உட்காந்துருக்கிறீங்க, பின்னாடி ஒருத்தவங்க சேர இழுக்கிறாங்க, நீங்க நல்லா உட்காந்துருக்கீங்க, பின்னாடி இழுக்கிறாங்க. என்ன ஆச்சு? என்னப்பாச்சு? சேர இழுத்து அவங்களுக்கு என்ன ஆயிருது? நான் சொல்றதுங்க, சேர இப்படி உட்காந்துருக்காங்க, பின்னாடி இழுக்கிறாங்க. என்ன சேர தானே இழுத்தாங்க, உன்னைய பிடிச்சி இழுத்தாங்களா? அப்போ இதயம் என்ன ஆகலை? ஸ்ட்ராங் ஆகல. ஓ இதயம் பயந்துக்கிட்டே இருக்கு, எதை பார்த்தாலும். ஸ்ட்ராங் இல்லை ஓ இதயம். இழுது பார்ப்போமா சேர? ஒரு இதில் ஒரு ஆஃபீஸில் பாட்ரி, அந்த ஓனர் என்ன பண்ணார், எல்லா கையிலையும் புல் ஜூஸை கொடுத்துட்டாரு. ஜூஸை கொடுத்து எல்லார் கையிலையும் கொடுத்துட்டாரு. அப்போ அந்த ஓனர் ஒரு டெஸ்ட் பண்ணாராம், இதில் எவன் தைரியசாலின்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம ஒரு போஸ்டிங் போட போகிறோம், இதில் தைரியசாலியை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லா கையிலையும் ஜூஸ் கொடுத்துட்டார். ஃபுல்லாக ஜூஸ் வச்சுக்கிட்டாங்க, ஃபுல்லாக அப்படியே நிரம்ப வச்சுக்கிட்டாங்க. எம்டி சொன்னார், நான் சொல்லையில் தான் ஜூஸை குடிக்கணும், யாரும் குடிக்கக்கூடாதுன்ட்டார். எல்லாரும் கையில் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னோடனே பின்னாடி ஒரு வெடியை போட ஏற்கனவே ஆயத்தம் வச்சுருந்தாரான். ஒரு அணிகுண்டை போட்டு விட்டுருக்கடா, எல்லாரும் கொண்டு போயில அணிகுண்டை போட்டுக்கலான்ட்டாரான். எல்லாம் கொண்டு போயில அணிகுண்டை போட்டு பல பேர் கீழே போட்டாங்க, பல பேர் சிந்திட்டாங்க. சில பேர் தைரியமா நின்னார்கள். அல்லேலூயா. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் நீ என்ன பண்ணக்கூடாது? எத்தனை பேருக்கு நான் சொல்ற தைரியம் வருது? எத்தனை பேர் தைரியம் வருது? டம்முன்னு ஒரு இடி விழுந்தா எத்தனை பேர் பயப்படுவீங்க? ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதை அப்படியே எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். எதுவும் நடக்காதுங்க. கடவுளை மீறி உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணாது? எதுவும் நடக்காது. அல்லேலூயா. பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? மரணமா வாட 2 குத்து குத்தணும் மரணத்தை. அல்லேலூயா. வா, எல்லாத்தையும் அப்படி எதிர்த்து நிற்கணும் தைரியமா. வா, பார்த்துக்கலாம். எல்லாம் பயந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணி வாழக்கூடாது. கடவுளை மீறி உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யாது? ஒன்றும் நடக்காது. எத்தனை பேர் ஒரு வீர வர வேணாமா? அல்லேலூயா ஆமேன்னு பார்த்தா பயந்த மாதிரியே பேசுறீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சலசலப்புக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஒரு நாள் நிலநடுக்க வந்துச்சு ஒருத்தருக்கு. நிலநடுக்க வந்தோன்னு இவருக்கு என்ன வந்துருச்சு? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஏய், அங்கே நிலநடுக்க வந்தால் நீயே அதை இதயத்துக்குள்ளே போய் ஏற்றுற? உன் இதயம் என்ன இல்லை? ஸ்ட்ராங் இல்லை. ஒரு பிரசங்கர் நடந்து போய்க்கு இருந்தாரா நைட்டில். ஒரு 5 பேர் என்ன பண்ணாங்களாம், பிசாசு மாதிரி வேஷம் போட்டு இந்த பிரசங்கரை பயமுடுத்துவோம் அப்படின்னு திடீர்னு இருட்டுக்குள்ளே போய் குதிச்சு நாங்களா இப்படியே நின்னாராம் பிரசங்கர். இவங்க நாங்கள் உன்னை கொல்ல போகிறோம் அப்படின்னாங்களாம். என்ன ஏன்டா பயம்? என்ன ஏன்டா கொல்ல போகிறீங்க? உன் இனம்லாம் எங்கள் வீட்டு பக்கத்து விட்டு எதிர்த்துக்காரு இருக்காங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருக்காங்க. அங்கே போங்கடா, அவங்க சொந்தக்காரெலாம் அங்கே தாண்டா இருக்காங்கன்னா என்னைய பார்க்க தேவதூதம் தாண்டா அவர். நீங்கள் ஏன்டா வந்தீங்கன்னு சொன்னோன்னே நோஸ் கட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்போ பிசாசே வந்தாலும் என்ன பண்ண மாட்டார்? அவர் பயப்பட மாட்டார். அல்லேலூயா. தமிழரோட பண்பாடு தெரியுமா உங்களுக்கு? தமிழருடைய பண்பாடு தெரியுமா? என்ன பண்பாடு?
சிங்கத்தவே விளக்கமாத்தால் அடித்த பெண்ணுன்னு இருக்கா இல்லையா? முறத்தால் அடித்தது. ஒரு முறம்னா என்னது? சொலகு. அந்த அம்மா சொலகு வச்சிருந்துச்சா, புலி வந்துருச்சான். புலி வந்து வாழை தூக்கிட்டு நிற்கிதான். முறை இருக்கு பார்த்தீங்களா? இந்த வீர பெண்மணி முறத்தை எடுத்துட்டு இது நினைச்சான். புலி அச்சு அம்மா அம்மா எந்தது ஒரு ஆயுதத்தை வச்சு பயந்துட்டு ஓடி போச்சாங்க. எனக்குள்ள புலி வந்தால் எத்தனை பேர் இருப்பீங்க? நான் மட்டும்தான் நிற்கணும். எல்லாம் ஓடி போயிருங்க, இங்கிட்டு இங்கிட்டு செதறி ஓடி போயிருங்க எல்லாம். புலியை முறத்தால் அடித்த ஒரு பெண்மணி. புலியே எதுக்க வந்தாலும் கையில் வச்சிருக்க முறத்தால் அடிப்பா. அதான் நம்ம வீரோடைய பண்பாடு, தமிழோடைய பண்பாடு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கையில் என்ன ஆயுதம் இருக்குன்னு முக்கியம் இல்லைங்க, உனக்குள்ள என்ன வேணும். உன் கையில் துப்பாக்கியே இருந்தால் கூட புலி வந்தால் கூட நீ என்ன பண்ணிடுற? துப்பாக்கியை போட்டுட்டு ஓடி போயிடுவேன். அன்னைக்கு வீட்டுக்குள்ளே போனான் ஒரு வாலிப பிள்ளை. ரூமுக்குள்ளே போச்சு, கத்திச்சு. என்னடா பார்த்தா கரப்பாம்பூச்சி. ஐயோ, எனக்கு தாங்க முடியலை கோபம். ஏமா இத்தினோண்டு கரப்பாம்பூச்சி காலில் போட்டு மிதிக்கலாமா? நீ ஏமா அதை பார்த்து கத்துற? பயம். அல்லேலூயா. மாவீரன் அலெக்சாண்டர் சொல்றாரு, கோழை அனுதினமும் சாகுறானா, வீரன் மரணமே கிடையாது. அல்லேலூயா. பயந்தாங்குழி அனுதினமும் சாகுறானா. அலெக்சாண்டர் சொல்றாருங்க, பயந்தாங்குழி எப்படி சாகுறானா? அனுதினமும் சாகுறானா. வீரனுக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. தூக்கி எரிஞ்சிருங்க. தைரியமா இருக்கணும், தைரியமா போட்ஸ் பண்ணி நிற்கணும். ராணுவ வீரன் சொன்னான், மகனே சலசலப்புக்கெல்லாம் பயப்படக்கூடாது, தைரியமா நில்லு. யுத்த கலன் வந்துச்சுன்னா தைரியமா, பிரச்சனை போராட்டம் வந்துச்சுன்னா தைரியமா நின்று பழகு. அல்லேலூயா. எதற்கும் பயப்படாத. ராணுவ வீரனுக்கு எதுக்குங்க அவன் ஏன் பயப்பட மாட்டான்? அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு பின்னாடி ராணுவம் இருக்கு, ஒரு தேசம் இருக்கு, எனக்கு பின்னாடி ஒரு ஆர்மி இருக்கு, ராணுவம் இருக்கு, நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். நான் சொல்றேன், உங்க முன்னாடி கர்த்தர் இருக்கிற. அல்லேலூயா. எல்லாரும் பார்த்துக் கொள்வாருங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா நில்லுங்க. ரெண்டாவது ஒரு ஆலோசனை சொன்னேன். ரெண்டாவது, நாங்கள் இராணுவ களத்தில் யுத்தத்தில் நிற்கும் போது எங்கள் கண்ணெல்லாம் எங்கே இருக்கும்னா எல்லையில். யார் எதிரி வந்துடுவானா, யார் உள்ளே நுழைஞ்சிருவானா, ஒரு நாளும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பராக்கு பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. அதை தான் வாசிக்க 2 சொல்லியிருக்கு. தண்டியில் சேவம் பண்ணி, அதை தான் போட்டிருக்கு. சேவம் பண்ணியவனுக்கு ஏற்ற பிழைப்புக்கு எடுத்த ஆளுகளை என்ன பண்ண மாட்டானா, சிக்கி கொள்ள மாட்டான். எங்கள் கண் எங்கே இருக்கும்? இங்கே பாருங்களேன், எல்லையிலே இருக்கும். யார் உள்ளே வந்துடுவானா, பாகிஸ்தான்காரன் சீனாக்காரன் உள்ளே வந்துடுவானா, எங்கள் கண்ணு பூரா இருக்கும். துப்பாக்கியை பிடிச்சி அந்த போஸ்ட்டில் நிற்போம். என் கண்ணெல்லாம் எங்கே இருக்கும்? துப்பாக்கியை கீழே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் குரட்டை விட்டு குரன்னு தூங்க மாட்டோம். தூங்கினோம்னா என்ன ஆயிரும்? அவன் உள்ளே வந்துடுவேன். துப்பாக்கியை கீழே வச்சுட்டு நான் செல்லு நோண்டிக்கிட்டே இருப்பேன், நான் அந்த கேம் பார்ப்பேன், இந்த கேம் பார்ப்பேன், டுச்சு அவன் பொட்டுன்னு போட்டுருவேன். துப்பாக்கியை கீழே வச்சுட்டு பக்கத்தில் குளம் இருக்குன்னு போய் நான் குளிக்க மாட்டேன். துப்பாக்கியை கீழே வச்சுட்டு போய் பக்கத்தில் சர்க்கோஸ் நடக்குது, அங்கே சிங்கம் ஆடுது, குரங்கு ஆடுது, அப்போ இராணுவ வீரனுக்கு இருக்க வேண்டியது என்னது? கண் எப்படி இருக்கணும்? எல்லையே பார்த்துக்க இருக்கணும். ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, பராக்கு பார்க்க மாட்டாங்க. இந்த 3ஓட முடிப்பா, மணி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, மகனே 7 விதை உனக்கு கொடுக்குறேன். இந்த 7 விதையில இது 7வது விதை என்ன தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு கேட்க அவசரப்படுறீங்களா? அடுத்த வாரம் பார்த்துருவோம். 7வது விதையை சீக்கிரம் போடக்கூடாது. இன்னும் எத்தனை விதை இருக்கு நம்மளுக்கு? 4 இருக்கு. அம்மா 3 தானே இருக்கு. 7வது யூஸே பண்ணக்கூடாதுன்னு இருக்காரு. இப்போ 3 தான் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காணிக்கை பாடல். ஒரு மாசமா பாருங்க, எங்கள் வீட்டில் ரொம்ப ஒரு போராட்டம்.
அம்மா இழந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு விளைவினப்பட்டு இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கனாடைய கர்த்தருடைய கிருபையினால் நீ உட்காந்துருக்கிறேன். இந்த ஒரு வாரத்தில் நிறையா பாடுகள் பட்டு ஒரு மரணத்தை ஒட்டி போயிட்டு வந்துட்டேன். 2-3 தடவை கூட ஏசப்பாவை பாஸ்டரோட சங்கடப்பட்டிருப்பார். பாஸ்டர் முந்தானத்தை கூட வந்திருந்தா வரும்போது சங்கடப்பட்டேன். என்னத்தை ஜெபம் பண்ண பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பிசாசு கூட 2 நாள் எனக்கு அதுக்கு ரொம்ப இதாகிருச்சு. கடைசியில் பாருங்கள், எல்லாம் எனக்கு இந்த டைல்ஸு போடணும்ட்டாங்க. இந்த 70 பாட்டில் டைல்ஸு போட்டும் சரியாகலை. ரத்த டைல்ஸு போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறையா பேர் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பூராவும் சொல்லுவாங்க. அந்நாட்டில் நான் கேட்கல. ஏன்னா ரத்த டைல்ஸு ஒருத்தவங்க சொல்கிறாங்க போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஜீவன் போயிடும், உயிர் போயிடும், அதெல்லாம் போடக்கூடாது. அப்படியே போட்டாலும் ஜீவன் ஒரு வாழ்க்கை பூரா போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த டைல்ஸ் வாரத்துக்கு 2 முறை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எனக்கு இது போடுறதுக்கு சுத்தமாக கடுகளவு விருப்பமே இல்லை. ஆனாலும் போடணுன்ற கட்டாயம் ஆகிப்போச்சு. நல்லா எனக்கு டிப்ரெஷன் பண்ணி சேவிங்லாம் பண்ணி மேலே வார்டுக்கு மாற்றிட்டாங்க. அதாவது ரொம்ப ஒரு நெருக்கட்டான சூழ்நிலை. ஏசப்பாவே நான் வெறுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் பாஸ்டர் சொல்லும்போது பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், ஜெபிச்சிக்கோங்க. என்னத்தை பாஸ்டர் ஜெபம் பண்ண போகிறீங்க, ஜெபிக்கா என்னத்தை ஜெபிக்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வேதனையாக ஆயிடுச்சு. 2 நாளாக. அப்போ பிசாசும் ரொம்ப என் கூட போராட ஆரம்பிச்சிருச்சு. ஏசுன்னு இல்லை, ஏசு நீ கை விட்டார்ல, பெட்டில் படுத்திருக்கே இல்லை, நாளைக்கு உனக்கு நெத்து கழுத்தில் ஓட்ட போட போகிறாங்கல்ல, என்னத்தை ஏசு நீ ஏசை கும்பிடுற அப்படிங்கிற அன்னைக்கு அப்போதைக்கு பாஸ்டர் வர அந்த சிந்தனை ஓடிட்டு இருக்கு. பாஸ்டர் வர அதான் அந்த வார்த்தை வந்துடுச்சு எனக்கு. என்னத்தை பாஸ்டர் ஜெபம் பண்ண ஏசு எப்படிலாம் ரொம்ப மறுதளிக்க. பாஸ்டர் போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. எதுக்கு பாஸ்டர் இப்படி பேசணும் அப்படின்னு இருந்தாலும் சங்கடப்பட்டு அப்புறம் ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் இந்த டிப்ரெஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. அவங்க வந்து மேலே வாடகை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் எனக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் எனக்கு அடுத்தவங்களுக்கெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு பண்ண போகும்போது வேணான்ட்டாங்க. நீ டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, அந்த ஒரு எக்கோ எடுக்க போகிற அன்னைக்கு என் கூட்டத்தில் ஆளே கிடையாது. பாருங்க, சிஸ்டர் வந்து அன்னைக்கு எங்கள் அம்மா மாதிரி இன்னைக்கே என் வாழ்க்கையில் அவங்களாம் வரக்கூடாது. அப்படி இந்த வார்டில் இருந்து அந்த வார்டுக்கு அந்த ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு ஓடிடுறாங்க. அந்த யூரின் போய் கையில் பிடிச்சிக்கிட்டு இத்தனை பேர் இருந்தும் யாரும் இல்லைங்க. சங்கடம். இருந்தாலும் அந்த இடத்துல அவன் எங்கள் அம்மா மாதிரி என் சிஸ்டருக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லித்தோன்னு. அதே மாதிரி கர்த்தர் இன்னைக்கு இந்த இடத்துல நான் இந்த கால வேலையில் இந்த ஆராதனைக்கு இன்னைக்கு கலந்துக்க வச்சு கருவே இந்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் பலவீனம் இருக்குது. அந்த பலவீனம் நீங்கள் ஒன்று சபையாரமாக ஜெபிச்சு கொள்ளுங்க. அது மட்டும் எனக்காக ஜெபித்த தாமஸ்தா ஆலயம், மஸ்தாம்பட்டி, கல்லுமேடு சபை ஜெப மக்களுக்கு அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் கைவிடாத தேவன். சரி, கைத்தட்டுங்க.